உலகெங்கும் வாழும் சர்வம் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதற்கான வழிபாடுகள், அதற்கான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். என்ன நல்லது என்ன கெட்டதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 2025ஆம் ஆண்டு 18ஆம் தேதி சரியாக மாலை 7:35 மணிக்கு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 12ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்தில் கேது பகவான் பயிற்சி ஆகிறார். இது முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு மனக்குழப்பத்தில் இருந்த மீன ராசி அன்பர்களுக்கு இப்படி தான் ஆரம்பிக்கிறது. அந்த குழப்பங்கள் குறையும். எதை செய்யலாம் எதை விடலான்னு இருந்து எதையுமே செய்யாமல் இருந்த மீனராசி அன்பர்கள், நீங்கள் சொல்கிற உண்மை சார், நிறைய சான்ஸ் இருந்துச்சு, ஆனால் எதை செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வாழ்க்கையை ஓடிடுச்சு சார். லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக எதுவுமே நடக்கலை சார். எல்லாம் ட்ரை பண்ணேன், கடைசியில் எல்லாம் அப்படி அப்படியே நிற்கிது சார், நடுவில் நிற்கிது சார். அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். தொழிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆரம்பித்தது எதுவும் முடியலை. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், எல்லாம் அப்படியே பாதியில் நிற்கிது. அதுக்காக கடன் வாங்கினேன், கடன் கட்டிகிட்ருக்கேன், வட்டி கட்டிகிட்ருக்கேன். அந்த வேலையும் முடியல, அதுக்கு ஆட்களும் வரல, அந்த ப்ராடக்டை இது வரைக்கும் விற்க முடியாமல் இருக்கேன், தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் பண்ணாமல் இருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டிலே ஆனதுனால கடன் மட்டுமே இது வரைக்கும் நிறைய கட்டிட்டேன், வட்டி மட்டுமே நிறைய கட்டிட்டேன், அதுக்காக சொத்தெல்லாம் அடமானம் வைக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள் விலகும். திருப்பி எல்லா ப்ராஜெக்ட்ஸும் டேக் ஆஃப் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் வரும், பண வரவுகள் வரும். ஏன்னா 12ஆம் இடத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்தில் கேது பகவான். இந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது உபஜயஸ்தானம் சொல்லுவோம். உபஜயம் அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயத்தில் ஜெயம், வெற்றியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய ட்ரை பண்ணி சில இதெல்லாம் நடக்கலை, அவங்களுக்கெல்லாம் நடக்கும். அதுவும் வேலை செய்யக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு நீங்கள் நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே கூப்பிட்றேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இது வரைக்கும் கூப்பிட்ருக்க மாட்டாங்க. வேலை மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் கிடைக்கலையே சார், நான் என்ன சார் பண்ணுறது, நானும் வேலை மாறணும் நினச்சிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் நடக்கலை. ஆஃபீஸில் அப்படியே பிரச்சனை ஓடி போய் நானும் எதாவது செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், இதை பண்ணிடலாம் நினச்சி கடைசியில் எதுவும் நடக்கலை. ஆஃபீஸ்லேயும் அந்த டெவலப்மெண்ட் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, பதவி உயர்வு இல்லை. நான் அந்தளவு எஃபர்ட் போட்டேன், ஆனால் அதுக்கான ரிசல்ட் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும், பட்டம் பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் கேது பகவான், 12ஆம் இடத்தில் ராகு பகவான், மிகப்பெரிய ஒரு மாற்றம். பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. அந்த பண வரவு எப்படி வரும்னா, நீண்ட காலமாக வராத பணம் வரும். நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அதில் ரிட்டர்ன்ஸ் வரும். அதே போல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு தகுந்தால் போல் பண வரவுகள் வரும். முக்கியமாக நீங்கள் யார்கிட்டயா காசு கொடுத்துருக்கீங்க, வர வேண்டியிருக்கு, அதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி பலன் இருக்க போகுது. முக்கியமாக திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், நிறைய மீனராசி என்பதுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அவங்களுக்கு அந்யோன்யம் இல்லாதனால பிரிவினை. மீனராசி அப்படின்னாவே குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என் குழந்தைக்காக அமைதியாக பிரிஞ்சுருக்கேன் சார், நான் எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க மனைவி, எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டார் கணவர், சரி கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும்னு நினச்சி அமைதியாக இருக்கேன். குழந்தை மட்டும் இல்லை அப்படின்னா நான் எந்நேரம் விவாகரத்து வாங்கியிருப்பேன்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பது நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு நேரம். நீண்ட காலமாக திருமணம் ஆகாத மீனராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ட்ரை பண்ணுறேன் சார், என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண யோகம் ஏற்பட்டு மண்டபம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நின்று போயிருக்கக்கூடிய சூழல்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு.
அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் உடல்நிலை பாதிப்புகள், 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் சுகரு, பிபி. இத்தனை நாளாக இல்லை சார், நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன், திடீர்னு கொஞ்சம் மயக்கமாக இருந்தது, செக் பண்ணால் லோ பிபின்னு சொல்லிட்டாங்க. காலில் ஒரு அடிபட்டுது, அந்த அடி ஆறலை, எல்லோரும் சொன்னாங்க சுகராக இருக்கும், போய் பாரு, சுகர் வந்துடுச்சு சார். எங்கள் வீட்டில் யாருக்குமே சுகர் இல்லை, எனக்கு மட்டும் சுகர் வந்துடுச்சு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய மீனராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. சில பேருக்கு ஆக்சிடெண்ட்டு, சில பேருக்கு ஆப்ரேஷனு. இதனால் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் மீனராசி என்பவர்கள். அவங்களுக்கெல்லாம் உடல்நிலை தேர்ச்சி, மனநிலை தேர்ச்சி, மருத்துவ செலவு குறைவு, உங்களுடைய மருந்து மாத்திரையோட அளவில் கண்டிப்பாக குறைவு ஏற்படும். அதனால் அதற்கான முயற்சிகளை இந்த மீனராசி என்பது செய்யலாம். அதே போல் இந்த 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்னென்னா மகாலட்சுமி யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம்னு சொல்லலாம். பலவிதமான பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு. நிறைய வயதானவர்கள்லாம் பணத்தை எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் லாக் ஆகிருக்கும். இப்போ வீட்டிலலாம் திட்டுவாங்க, உங்கள் பசங்களே திட்டுவாங்க, நான் சொன்னேன் நீ கேட்கல, இந்த பணம் போடாதுன்னு சொன்னேன் போட்ட பாரு, நீ ஒன்றும் இல்லை பாரு, பணம் ஒருத்தர் கொடுக்காதுன்னு சொன்னேன் கொடுத்த போயிடுச்சு பாரு. நிறைய மீனராசி என்பவர்கள் வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய பையனுக்கு படிப்புக்கு, மகளுக்கு திருமணம், இது சம்மந்தமான செலவுகள்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்க. அதனாலே மனசு வருத்தமாக இருக்குது சார், இப்போ என் பொண்ணும் பேசலை, என் பையனும் பேசுகிறதில்ல. இந்த மாதிரி மன ரீதியான பாதிப்புகளுக்கு எல்லாமே நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. மொத்தத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது மனமாற்றம், உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து தீர்வு, பதவி உயர்வு, அந்தஸ்தில் உயர்வு, பண வரவு, தன யோகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல், திசாபுத்தி தகுந்தால் போல். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை, கேது திசை, புதன் திசை, சனி திசை சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு. அது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் மாறுபடுது. அதனால் ஜாதகம் பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், தசாபுத்தி விவரங்களோட ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.